கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று ஆசீர்வாதமான தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை. இன்றும் கூட எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் சமாதானம் இல்லை. ஏன்? இந்த வார்த்தை அவர்களுக்கு தெரிந்தும் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, சமாதானம் இல்லை, கணவன் மனைவி மத்தியில் சண்டை. அப்பொழுது என்ன செய்வது? கிறிஸ்தவ குடும்பம் என்ன செய்வது? சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த வசனம்லாம் தெரியும். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம் எல்லாரும் மறக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அப்போ அந்த வசனம் அவங்களுக்கு தெரியும், ஆனால் பெற்றுக்கொள்ள தெரியல. அப்போது ஒரு தெய்வ மனுஷனை பார்த்து, ஐயா, எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, டெய்லி நாங்கள் 2 வாரம் சண்டை போடுறோம், என் மனசில் சமாதானம் இல்லாதனால நானும் செல்லுன்னு விழுறேன், அவரும் இன்னும் அதிகமாக கோவப்படுறார். காரணம் நான் அந்த இயேசுனுடைய சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளலை. அந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது நான் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு ஒரு வழி காட்டுங்க என்று தேவ மனிதனை பார்த்து கேட்டார்களாம். அப்பொழுது அந்த தேவ மனிதன் என்ன சொன்னாராம்? இந்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அது மாத்திரமல்ல, நீ இன்னும் ஒரே ஒரு காரியம் செய்யணும். அதுதான் தேவனுடைய சமூகத்தில் பொறுமையாக காத்துருங்க. எசப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், இந்த வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். டெய்லி 1 மணி நேரம் சொல்லி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதே போல் அந்த தேவ மனுஷன் சொன்னது போல் வீட்டுக்கு வந்து அதன்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்த நாளில் இருந்து இவங்களுடைய வாய் குறைஞ்சது, அவங்களுடைய கணவனாருடைய வாயும் குறைஞ்சது. குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் நிறைந்து பொங்கி வழிய ஆரம்பித்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க சமாதானம். இந்த சமாதானத்தை நாடி தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறார். அவருடைய பாதத்தில் இந்த வார்த்தை சொல்லி, அப்பா, நீர் எங்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறீங்க, உம்முடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1 மணி நேரம் நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் சந்தோஷம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஒரு வேளை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை உங்கள் கணவனார் பிரிஞ்சிருக்கலாம், உங்கள் மனைவி பிரிந்திருக்கலாம். யார் பிரிந்து போகட்டும், அவங்க உங்களோடு சேர்ந்து சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை பிடிச்சு ஆண்டவரே சோத்திரம் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க. அது மாத்திரமல்ல, கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பீங்க. தேவன் கொடுக்குற சமாதானம் அதுதாங்க. கண்களை மூடுவோமா? சர்வ வல்லமுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்றும் இன்றும் மாறாத தேவன். ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து இந்த வேத வார்த்தை மூலமாக பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாக இருக்கிறதப்பா.
நீர் உம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை அப்பா ஸ்தோத்திரம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் இந்த அதிகாலை நேரத்தில் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஜீவித்து தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொண்டு கலங்காமலும் பயப்படாமலும் முன்னேறி செல்லத்தக்கதாக நீர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீர் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த இடத்துல சமாதானம் இல்லையோ, எந்தெந்த குடும்பங்களில் சமாதானம் இல்லையோ, எந்தெந்த தொழிற்சாலையில் சமாதானம் இல்லையோ, ஒவ்வொரு இடங்களிலும் தெய்வீக சமாதானத்தை ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களை நினைவு கூறுகிறோம் ஐயா. உடைய வல்லமுள்ள கரத்தை நீட்டுங்க, தொடுங்க, சுகப்படுத்துங்கப்பா. பூரணமான விடுதலை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். போகும்போது வரும்போது ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அங்கே வாகனத்தை காத்து கொள்ளுங்க. சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் அப்பா ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதர் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களின் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. கடன் கொடுக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொழில் செய்கிற, பிஸ்னஸ் செய்கிற அப்பா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. போல தொழில் செய்கிற, வியாபாரம் பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா. உடைய கிருபை கூட இருக்கட்டும். அப்பா சோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக மகிமை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி. கிருபை கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் ஜெயமாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.